முகம் கரோதி வாசாலம் துங்கம் லங்கேதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் ஒரு பெரும் மாதிரும் கோஷ்டவத்தியம் ராதாகுண்டம் கிரிவரம் அஹோராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதிதிவ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம். இவ்வளவு நாள் 10வது காண்டத்திலே இருந்ததுனால பல வருடங்கள்ல 2-3 வருஷம் ஆயிடுச்சு 10வது காண்டமே. அந்த 10-10னே வருது. எழுதும் போதும் 10 தான் எழுதினேன். அப்புறமா சரி நம்ம 11வது காண்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு. எது குலத்திற்கு பிராமண சாபம். ஒரே நிமிஷம், இவங்க பக்தர்கள் வந்து சத்தம் கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் இதுல பாக்குறேன் எப்படி ஆகும். ஆக்சுவலா கரெக்டா தான் மாதாஜி இருக்கு. ஒரு அவங்களோட செக் பண்ண சொல்லுங்க மாதாஜி. வேற யாருன்னா சொல்லுங்களேன். உள்ள போகுது வெளியில வருது. கம்மியாதான் மாதாஜி கேக்குது. கம்மியாதான் மாதாஜி கேக்குது. சரி, நான் இப்ப இது போட்டுக்கிறேன். கரெக்டா இருக்கு மாதாஜி. கரெக்டா தான் இருக்கு மாதாஜி எங்களுக்கு. நடுவுல கம்மியாகுதுங்க. ஆமாங்க மாதாஜி, விட்டு விட்டு கொஞ்சம் கேக்குதுங்க மாதாஜி. எல்லாரும் டவர் போய் போய் இப்ப நான் பேசுவேன் கேளுங்க மாதாஜி. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க மாதாஜி. ஓகே. இதுலயும் அப்படித்தான், என்ன பண்றதுன்னு தெரியல. இன்டர்நெட் பிரச்சனையா இருக்கும். ஆமா மாதாஜி, இன்டர்நெட் தான் பிரச்சனை மாதாஜி. நீ பேசல கரெக்டா தான் கேக்குது மாதாஜி. பார்க்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் பண்ணணும். பௌதிக உலகம் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இதை சரி பண்ணோம்னா அதுல பிரச்சனை வந்துடுது, அதை சரி பண்ணோம்னா இதுல பிரச்சனை வருது. எதையும் எப்போதும் சரி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்ப சாப்பிட்டோம்னா அடுத்த வேலை பசி அடுத்து தயாரா நிக்குது. அடுத்து அதை சாப்பிட்டோம்னா அதுக்கு அடுத்தது. இதே தொடர்ந்து நம்முடைய பிரச்சனைகள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் வந்து சாப்பிட்ட உடனேயே பண்றக்க ஆரம்பிச்சோம் மாதாஜி மத்தியானத்துக்கு. உலகத்தினுடைய இயற்கை. யாருன்னா ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க கேக்குதான்ட்டு. கேக்குதுங்க மாதாஜி. மாதாஜி ஸ்லோவா தான் கேக்குதுங்க மாதாஜி. வாய்ஸ் கம்மியா தான் கேக்குது மாதாஜி. நான் ஃபுல் வால்யூம்ல தான் இருக்கிறேன். கேக்குதுங்க, நல்லா கேக்குது மாதாஜி. கேக்குது மாதாஜி, கேட்டு மாதாஜி தெளிவா கேக்குதுங்க மாதாஜி. ஓகே, எல்லாரும் மியூட் பண்ணுங்க மாதாஜி, அப்பதான் கிளியரா இருக்கும் மாதாஜி. சரி, நான் மியூட்ல போட்டுறேன். எல்லாரையும் மியூட் ஆல் போட்டேன். எது குலத்திற்கு பிராமண சாபம். இது வந்து 24 ஸ்லோகங்கள் தான். ஆனா பொருளுரை பாத்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்கிறாங்க. இத வந்து ஆச்சாரியர்கள் மூலமாக, கருத்துக்கள் மூலமாக கவனமா படிக்க வேண்டிய ஒரு அத்தியாயம். இதன் மூலமா கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கெல்லாம் பாடம் சொல்லி தர்றார். ஒரு பயங்கரமான பாடம். தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அது அவருடைய குடும்பத்தினரா இருந்தா கூட தண்டனை உண்டு. அந்த மாதிரி நாம வந்து பக்தர்கள், அதனால நாம தப்பு பண்ணா கிருஷ்ணர் மன்னிச்சிருவாருன்ற எண்ணம் நமக்கு இருக்க முடியாது. புனித நாமத்தின் பெயரால் பாவ காரியங்கள் செய்தல். நாமெல்லாம் தீட்சை வாங்கின பக்தர், நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நினைச்சுக்கப்படாது. ஏன்னா இங்க அந்த பாடம், நிறைய பாடம் சொல்லித்தராரு கிருஷ்ணர். அது ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பாடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். இதுல வந்து 24 ஸ்லோகங்கள் இருந்தாலும் கேள்வி 40க்கு மேல போகுது. அப்ப என்ன பாத்துங்க, பொருளுரை எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால பக்தர்கள் வந்து கவனமா படிக்கணும். ஏன்னா இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை விளக்க முயற்சி பண்றேன். கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டார். அசுரர்கள் எல்லாம் கொன்னுட்டு இப்ப வந்து குருஷேத்திர போரும் முடிஞ்சு போச்சு. குருஷேத்திர போர்ல வந்து அவர் சண்டை போட்டு முடிச்சிருக்கலாம். அவர்தான் அல்டிமேட்டா எல்லா காரியத்தையும் கிருஷ்ணர் தான் செய்யறாரு. ஆனால் சில காரியங்களுக்கெல்லாம் அவருக்கு வேண்டப்பட்ட சிறந்த பக்தர்களை வைப்பார். அப்ப குருஷேத்திர போர்ல பெருமையெல்லாம் அர்ஜுனனுக்கும் பாண்டவர்களுக்கும் தான் கொடுத்தார் கிருஷ்ணர். அப்ப இதுல வந்து பூமியினுடைய பாரம் பெருசா குறைஞ்சிச்சு. பூபாரம் குறைஞ்சிச்சு. இப்ப கிருஷ்ணரே யோசனை பண்றார், பூபாரம் குறைஞ்சிச்சு, ஆனா வேற விதமான பாரம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்.
எப்பெல்லாம் வந்து அஹ், சாதாரண மனிதர்கள் இது வந்து இந்த இந்த அத்தியாயம் சில நேரங்கள்ல ஒரு திசையில போகும், சில நேரங்கள்ல வேற திசையில போகும். பகவானுடைய சொந்தக்காரங்க தப்பு பண்ணுவாங்களா, பகவானோட இருக்கிறவங்க தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவங்கள தப்பு பண்ண வச்சு, அவர்களை தவறு செய்ய வச்சு நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறார். இது ஒண்ணு. அந்த பாடத்தை தான் நம்ம இப்ப கத்துக்க போறோம். பொதுவா பகவத் பக்தர்கள் தவறு செய்யறது கிடையாது. ஆனா இப்ப அவங்கள அழிக்கணும்ட்டு ஒரு திட்டம் போட்டார். அதனால அவங்கள வந்து ஒரு தவறையும் செய்ய வச்சு, அந்த தவறு வந்து பூமிக்கு பாரம். எப்போ வந்து நான் பக்தன் அப்படின்னு நினைச்சிட்டு ஆட்டம் போடுறாங்க பாருங்க, அது பகவான் விரும்ப மாட்டார். இப்ப பகவானுடைய அந்தரங்க சகாக்கள் இவங்க எல்லாருமே நெருங்கிய உறவினர்கள். இவங்களுக்கு ஒரு கர்வம் எல்லாம் வந்துடுச்சு, நாங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க வந்து பகவத்தை அபச்சாரம் பண்றாங்க. அந்த அபச்சாரத்தை பகவானால தாங்க முடியல. அதனால அவங்கள சரி நீங்களே வந்து உங்களே வெட்டி கொண்டுகிற மாதிரி சண்டை வர மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துறார். பல காரணங்களை இங்க வந்து ஆச்சாரியர்கள் இதுக்கு விளக்குறாங்க. இந்த 11வது காண்டம் எப்படி பிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முதல் அத்தியாயம் 11வது காண்டத்துல 30 அத்தியாயங்கள் இருக்கு. அப்ப நம்ம 30 வாரம் 11 படிக்க போறோம். 11வது காண்டம் 2 பகுதியா இருக்கு, 1 2. 30 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல முதல் அத்தியாயம் வந்து எப்படி யதுகுலம் அழிய போகுது அப்படின்றத சொல்லுது. அது மௌஷல லீலைன்னு சொல்லுவாங்க. அழியறத வந்து மௌஷல லீலை. கிருஷ்ணரும் இந்த உலகத்தை விட்டு போறத வந்து மௌஷல லீலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2வது அத்தியாயம்ல இருந்து 5வது அத்தியாயம் வரைக்கும் நவ யோகேந்திரர்கள் அப்படின்னு முனிவர்கள் வந்து நிமி மகாராஜனுக்கு வந்து சொல்ற உரையாடல், அறிவுரைகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 29 வரைக்கும் கிருஷ்ணரும் உத்தவரும் பேசுறாங்க. அது பேர் உத்தவ கீதை. பகவத்கீதை ஒண்ணு இருக்கு, இது உத்தவ கீதை. ரொம்ப பிரபல்யம், நிறைய பேர் படிப்பாங்க உத்தவ கீதைய. அதுக்கப்புறம் 30வது அத்தியாயம் வந்து எது வம்சம் எப்படி அழிஞ்சது அப்படின்றத வர்ணிக்குது. இப்போ வந்து எது வம்சம் எப்படி அழிய போகுதுன்னு சொல்லுது இந்த அத்தியாயம். அதுல வந்து யோசனை பண்றாரு கிருஷ்ணர். இப்ப இவங்கள வந்து இந்த எது வம்சத்தினரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். இவங்க எல்லாம் வந்து பக்தர்கள்லாம் வந்து கூட இருக்கிறவங்க எல்லாம், கிருஷ்ணரோட இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. எல்லாரும் அவருக்கு வேண்டியவங்க, சொந்தக்காரங்க. இதுல வந்து பல குறிக்கோள்கள் இருக்கு. இவங்களை அழிச்சு எல்லாரையும் கொண்டும் போயிடணும், தன் கூட கொண்டு போயிடணும். அதே சமயத்துல இந்த உலகத்தினருக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும். நீங்க யாரா இருந்தாலும் தப்பு பண்ணீங்கன்னா தண்டனை உண்டு அப்படின்ற பாடத்தை கத்துக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லீலையில பங்கு கொண்ட தேவர்கள்லாம் திரும்பி அவங்க லோகத்துக்கு போய் அவங்க வேலையை ஆரம்பிக்கணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, சில தேவர்கள்லாம் பகவானுடைய லீலைக்காக வந்தாங்க. தேவலோகத்துல இருந்து, சொர்க்கலோகத்துல இருந்து வந்து லீலையில பங்கு பெற்றுட்டு திருப்பி அவங்களுடைய பதவிகளுக்கு போயிடுவாங்க. அதையும் வந்து கிருஷ்ணர் இங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு, நினைச்சார். அப்ப முக்கியமா இங்க எப்படி அவங்கள மடிய வச்சாருன்னா இந்த எது வம்சத்தினரை. ஏன்னா எது வம்சத்தினரை வேற யாராலையும் சாகடிக்க முடியாது. அதனால நான் வந்து லீலையை முடிக்க போறேன், லீலையை முடிச்சதுனால இவங்களே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டார். அதன்படி மூங்கில்கள் உரசி, காட்டுல பாத்தீங்கன்னா மூங்கில்கள் உரசிச்சுன்னா தீ பரவும், அந்த காட்டையே அது வந்து அழிச்சிடும். அந்த மாதிரி இவர் வந்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறாரு. ஏன்னா இவங்க எது வம்சத்தினர், இவங்கள வேற யாரும் சாகடிக்க முடியாது. அதனால இதுக்கு ஒரு திட்டத்தை பகவான் வந்து செய்யறாரு. அப்போ வந்து பரீட்சித் மகாராஜருக்கு வந்து சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி. பரீட்சித் கேக்குறாரு எப்படி எது வம்சம் வந்து அழிஞ்சது அப்படின்ட்டு. அப்ப சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், ஒரு பிராமண சாபம் கிடைச்சது, அந்த சாபத்தை வந்து சாக்கா வச்சுட்டாரு பகவான். அது வந்து பகவான் நினைச்சிருந்தாருன்னா அந்த சாபத்தை நிறுத்தி இருக்கலாம், அந்த சாபத்தை வேலை செய்யாம பண்ணிருக்கலாம். ஆனா அதை பண்ணல பகவான். ஏன்னா மக்களுக்கு வந்து பாடம் கத்துக் கொடுக்க பார்த்தாரு. நீங்க வந்து தப்பு பண்ணீங்கன்னா, நீங்க என்னுடைய ஆளா இருந்தாலும் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். வைஷ்ணவ அபராதம் பண்ணீங்கன்னா பிராமணர்களுக்கு அபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்ற பாடத்தையும் இங்க நிறைய சொல்றாரு. பகவானுக்கு எது இப்ப வந்து ஒரு மன்னன் இருக்கிறான்னு வச்சுங்க, ஒரு மன்னன். அந்த மன்னன் தன்னுடைய எதிரி நல்லதுதான் பண்ணானா அவனை விட்டுருவார்.
பகைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணுமே தப்பு பண்ணலாம அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். அதே சமயத்துல தன்னுடைய மகனாக இருந்தாலும் அவன் ஏதாவது தப்பு பண்ணானா அவனுக்கு தண்டனை கொடுப்பார். இதுதான் சரியான மன்னன். அந்த மாதிரி ஒரு பகவான் அப்படிதான் இருக்கிறார். பகவானுடைய பக்தர்களா இருந்து நான் தப்பு பண்ணேன்னா என்னை விட்டுருவாரு அப்படின்னு நினைக்கப்படாது. பகவானுடைய உறவினர்களாக இருந்து நான் தவறு செஞ்சேன்னா என்னை விட்டுருவாருன்ற எண்ணமும் வரக்கூடாது. இங்க இவர்கள்லாம் எது வம்சத்தினர் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தண்டனை கொள்வார்கள். அதே சமயத்துல பகவானுக்கு எதிரிகள் ஆனா அவங்க தப்பு பண்ணலைன்னா அவங்கள மன்னிச்சிருவார், அவர்களை கொல்ல மாட்டார், அவருக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். அது இங்க பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதுல முக்கியமா பின் நாட்கள்ல இப்ப ஏன் வம்சத்தை அழிச்சதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு காரணம் என்னன்னா, பின்னாடி வர்றவங்க எல்லாம் நான் கிருஷ்ண வம்சத்துல வரேன்னு சொல்லிட்டு போலியா தங்களையே போலி பக்தர்களா காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி போலி பக்தர்களா காட்டலாம்னா, அதுக்கு பிரபுபாதர் உடைய சிஷ்யர்கள் என்ன மேற்கோள் காட்டுறாங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்தப்ப அவர் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரப்போகுது, நாங்கெல்லாம் நித்யானந்த வம்சத்தினர்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போலியா புடவெல்லாம் கட்டிட்டு, ஆண்கள் புடவை கட்டிட்டு நாங்கெல்லாம் கோபிகள், நாங்க தூய பக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அப்படி செய்யும் போது அவங்க எல்லாம் தூய பக்தர்களை பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர், பக்தி வினோத் டாக்கூர் இவங்களெல்லாம் அவமானப்படுத்தினாங்க. நாங்க தான் உண்மையான நித்யானந்த பரம்பரையில வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னாச்சு, அப்படி எப்போ அவங்க வைஷ்ணவ அபராதம் பண்றாங்க, தூய பக்தர்களை அபராதம் பண்றாங்களோ அப்பவே அவங்களுக்குள்ளவே மாயையை போட்டு பகவான் அவங்கள கீழே விழ வச்சிருவார். ஸ்திரீ சங்கம் நிறைய அவங்க தூய பக்தியை பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்டவர்களை சகஜியர்கள்னு சொல்றாங்க. நாங்க இந்த வம்சத்துல வர்றோம், அதனால நாங்க தூய பக்தர்கள்னு தங்களையே பெருமையா பேசிக்கிட்டு பக்தியே செய்யாமல் நாங்க அந்த வம்சத்துல வந்தோன்ற ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறவங்களுக்கு பகவான் சரியா ஒரு தண்டனை எப்படி கொடுப்பாருன்னா, அவங்களுக்கு தூய பக்தி வராது, அவங்க சீக்கிரமா பக்தி நிலையை விட்டு கீழே விழுற மாதிரி பண்ணிடுவார். அது நிறைய திரும்ப திரும்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலையை பாத்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபுக்கு திருமணம் ஆச்சு, ஆனா குழந்தைகளே கிடையாது. நித்யானந்தருக்கு இருந்தாங்க, அவங்க நல்ல பக்தர்களா தான் இருந்தாங்க நித்யானந்தருடைய குழந்தைகள். ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க தான் திசை திரும்பினாங்க. அத்வைத ஆச்சாரியர்ல 6 குழந்தைகள் அத்வைத ஆச்சாரியர்கள். அதுல ஒரு மகன் மட்டும்தான் நல்ல பக்தன், மற்றவங்க எல்லாம் 1 2 மற்றதெல்லாம் பக்தராகவே ஆகல. இதே மாதிரி பிரபுபாதருடைய குழந்தைகளும் பாருங்க, பிரபுபாதர் தூய பக்தர், ஆனா அவருடைய குழந்தைகள் யாரும் பக்தராகவே ஆகல. ஆனா அதனால அவங்க பக்தரா ஆகலைன்னாலும் ஏன் என்னுடைய குழந்தைகள்னு பிரபுபாதர் அவங்களுக்கு சக்தி ஊட்டவே இல்லை. அதனால அவங்க ஒதுக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா குரு பரம்பரை என்பது, குரு பரம்பரையில சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கிறவங்க தான் வருவாங்களே தவிர பிறப்பால உரிமை கொண்டாட முடியாது. பிறப்பால உரிமை கொண்டாடணும்னா சொத்துக்கு தான். ஆனா ஆன்மீக விஷயத்துக்கு நான் இந்த சம்பிரதாயத்தில் நான் பிறந்திருக்கிறேன்னு உரிமை கடைபிடித்தால் ஒழிய, நீங்க டாக்டரா இருக்கலாம், உங்களுடைய குழந்தை டாக்டர் ஆக முடியாது. ஏன்னா டாக்டருக்கு படிச்சு அங்கீகாரம் பெற்றாதான் டாக்டர். நான் எங்க டாக்டருக்கு குழந்தையா பிறந்துட்டேன், அதனால நான் டாக்டர் அப்படின்னு சொல்ல முடியாதே. நான் ஒரு பக்தர், நான் கிருஷ்ணருடைய பரம்பரையில வந்துட்டேன், ஆனா நான் கிருஷ்ண பக்தியே பண்ணாம கிருஷ்ண பக்தர்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிருஷ்ணருக்கும் சம்பந்தம் உண்டே. அப்படின்னா அனைத்து ஜீவராசியும் கிருஷ்ண பக்தரா ஆகிறது இல்லை. அததான் இங்க சொல்றாங்க. இந்த உயர்ந்த கொள்கைய இது நீ யாரா இருந்தாலும் சரி, தூய பக்தி பண்ணாதான் நீ அங்கீகரிக்கப்படுவாய் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த அத்தியாயத்துல திரும்ப திரும்ப சொல்றாங்க. திரும்ப திரும்ப பொருளுரையில சொல்றாங்க. இல்லையா பகவான் தண்டனை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பகவான் வாழ்ந்த காலத்துல பகவான் துவாரகையில இருந்தப்ப ரொம்ப அழகா இருந்தாராம். அவருடைய திருவடியினுடைய அடையாளங்களை பார்த்து கூட மக்கள் அவரை கண்டு கவரப்பட்டார்களாம். அந்த வர்ணனை 6ல இருந்து 7 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள் சொல்லுது.
இத வந்து பகவானை பத்தி கேட்கறதுனாலே, ஏன்னா முக்கியமா இந்த லீலைகள்லாம், பகவானுடைய லீலைகள்லாம் வந்து நிறைய உலகத்துல நிறைய மன்னர்களுடைய கதைகள் இருக்கு இல்லையா? அந்த மன்னருடைய கதையை கேட்கறதுக்கும் பகவானுடைய கதையை கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மன்னர்களுடைய கதை கேட்கறது நம்மளை முன்னேத்துமா, ஆன்மீகமா முன்னேற்றமா, நம்மளை இந்த பௌதிக உலகத்துல இருந்து எடுத்து ஆன்மீக உலகத்துக்கு அனுப்புமான்னு அனுப்பாது. ஆனா பகவானுடைய லீலைகளை நம்ம கேட்கும்போது நமக்கு வந்து பெரிய நன்மை ஏற்படும். அதனால பகவான் வந்து பல விஷயங்களை தன்னுடைய லீலை மூலியமா மக்களுக்கு வந்து பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறார். சரியா? அப்ப வந்து ஒரு விஷயம் நிறைய பொருளுரையில இங்க சொல்லப்படுது. பகவான் இந்த உலகத்துல வந்து லீலை பண்ணிட்டு போறாரு. அப்ப இந்த உலகத்துல அவர் எப்பவுமே இல்லையா? ஏன்னா எங்கும் வியாபித்திருப்பவர். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க வந்துட்டு அவர் போயிட்டாரு அப்புறம் இல்லையா இங்க அப்படின்னா, அவர் எங்கும் இருந்து கொண்டு எங்கேயும் இருக்க முடியும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி சூரியன் வந்து அது எங்கேயோ இருக்குது, ஆனா அதனுடைய ஒளி, சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலயும் வருது. அது போல பகவான் அங்கேயும் இருப்பார், இங்கேயும் இருப்பார். ஆன்மீக உலகத்துல நிரந்தரமா இருப்பார், இங்கேயும் வந்து அவர் லீலை பண்ணுவார். ஒரே நேரத்துல எல்லா லோகங்கள்லயும் இருக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. அதனால இங்க இப்படி வந்து லீலை முடிச்சுட்டு போறதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது, சூரியன் உதயம் ஆவறதையும் சூரியன் அஸ்தமிக்கிறதையும் சொல்றாரு பிரபுபாதர். சூரியன் வந்து என்னைக்கும் மறையறது இல்ல, நமக்கு தெரியறது இல்லை, அவ்வளவுதான். தோன்றதும் இல்லை, மறையறதும் இல்லை, நமக்கு பார்க்க முடியல. இப்ப இந்தியால வந்து சூரியன் இருக்கும்போது அமெரிக்கால சூரியன் கிடையாது, இரவு. இங்க பகல், அங்க இரவு. அந்த மாதிரி நம்முடைய விஷயங்கள் நம்முடைய தோற்றத்துல தான் இல்லையே தவிர சூரியன் எப்போதுமே இருக்கிறார். அதே போல பகவான் எப்போதும் இருக்கிறார், நம்முடைய பார்வைக்கு தான் அவர் தெரியறதில்லை. அவர் எப்பொழுதும் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர் தான் அப்படின்றதையும் இங்க வந்து நிரூபிக்கிறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த பிராமணர்கள்லாம் பிராமண சாபம் பெற்றார்கள் இல்லையா, யது வம்சத்தினர். அப்போ பரீட்சித் மகாராஜருக்கு ஒரு கேள்வி வருது. எப்பொழுதும் பிராமணர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டவர்களும் தர்ம சிந்தனை உள்ளவர்களும் வயது முதிர்ந்த உத்தம புருஷர்களுக்கு பணிபுரிவதில் நாட்டமுடையவர்களும் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் மனம் ஆழ்ந்தவர்களுமான விஷ்ணிகளை பிராமணர்களால் எவ்வாறு சபிக்க முடிஞ்சது? ஏன்னா அந்த பிராமணர்கள்னு சொல்லக்கூடிய மாமுனிவர்கள், அந்த பிராமணர்கள் கிடையாது, மாமுனிவர்கள். வந்தவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாரத முனிவர், அசித்தர், கண்வர், விஸ்வாமுத்திரர், பிருகு, இப்படி பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க துவாரகைக்கு அப்படின்னும் போது, துவாரகையில வந்து ஒரு யாகம் நடத்தினாங்க. பொதுவா இப்ப இந்த அஸ்வமேத யாகம், இந்த மாதிரி யாகம்லாம் இருக்குல்ல, புத்திரகாமேஷ்டி யாகம், அப்படி இருக்கிற யாகம்லாம், யாகத்துல பல வகை உண்டு, யஜ்யத்துல பல வகை உண்டு. ஒண்ணு வந்து நமக்கு இப்ப உடனடியா பலன் கொடுக்கணும் அப்படின்ற செய்யக்கூடிய யஜ்யங்கள். சில யஜ்யங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சாதாரணமா புண்ணியம் கொடுக்கக்கூடிய யஜ்யத்தை விட பல மடங்கு சிறந்தது. எப்படின்னா, நிரந்தரமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து அவங்க துவாரகையில செஞ்ச ஒரு யஜ்யம் அவர்களுக்கு நிரந்தர புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய. ஏன்னா நமக்கு பாவ புண்ணியம் எல்லாம் தேவையில்லை, நமக்கு பாவங்களும் சரி புண்ணியங்களும் சரி நம்ம இங்க மீண்டும் மீண்டும் வந்த வைக்கும். ஆனால் நம்ம இப்ப ஒரு உடனே எனக்கு ஒரு குழந்தை வேணும், உடனே எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு செய்யக்கூடிய, வெற்றி பெற வேண்டும், ஒரு காரியத்துல வெற்றி பெற வேண்டும்னு செய்யக்கூடிய யஜ்யங்கள்லாம் இப்போ பலன் அடைஞ்சிட்டா முடிஞ்சு போகுது. ஆனா இப்போ இந்த துவாரகையில இந்த லீலைக்கு முன்னாடி பெரிய பெரிய முனிவர்கள்லாம் வந்து ஒரு யஜ்யம் பண்ணாங்களே, அது நிரந்தரமாக அழிக்க முடியாத புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இங்க விவரங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு யஜ்யத்தை பண்ணாங்க. பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு புண்ணிய சத்திரத்துக்கு போறாங்க. அந்த பிண்டகாரம் அப்படின்னு ஒரு புண்ணிய சத்திரத்துக்கு போறாங்க. இதுக்கு நடுவில் இப்ப வந்து பரீட்சித் மகாராஜர் கேள்வி வருது. இவங்க வந்து சொந்தக்காரர்கள், கிருஷ்ணருடைய சொந்தக்காரர்கள், அவங்கள எப்படி பிராமணர்கள் சபிக்கலாம்? அதனால எனக்கு வந்து இது ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னும் போது, அப்பதான் பதில் சொல்றார் சுகதேவ கோஸ்வாமி. கிருஷ்ணர் நினைக்கிறார் இந்த யது வம்சத்தை எப்படி அழிக்கலாம். ஏன்னா இப்ப முடிஞ்சு போகுது லீலை, அதனால இவங்களை எதுக்கு அழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணும்போது தான் இந்த யோசனை அவருக்கு வந்தது.
அதுக்கு வந்து காரணங்களை இங்க நிறைய காரணங்கள் இருக்கு. பகவான் வந்து இந்த லீலை பண்ணது காரணங்கள் ஒரு சில இடத்துல 3 காரணம் சொல்றாங்க, ஒரு சில இடத்துல 4, 5 காரணங்கள் கூட சொல்றாங்க. முதல் காரணம் பகவானுக்கு உதவும் பொருட்டு யாதவர்களிடையே பிறவி எடுத்த தேவர்களை அவர்களது சொர்க்க லோகங்களுக்கு மீண்டும் ஸ்தாபித்தல். திரும்பி அவங்கள தேவர்கள்லாம் திரும்பி அவங்கவங்க லோகத்துக்கு அனுப்பணும். அது ஒரு காரணம். அவரது பூர்ணமான விஷ்ணு விரிவாம்சங்களை வைகுண்டம், ஸ்வேத தீபம், பத்ரிகாசிரம் போன்ற அவர்களது இருப்பிடங்களில் மீண்டும் ஸ்தாபித்தல். கிருஷ்ணருடைய விரிவாங்கங்களும் வந்தாங்க. அனிருத்தர், பிரத்யும்னர், சங்கர்ஷ்ணர் அப்படி இப்படின்னு எல்லாரும் வந்தாங்க. அவங்கவுங்க லோகத்துக்கு அனுப்பி வைக்கணும், வைகுண்ட லோகத்துக்கு அனுப்பணும். அப்புறம் பகவானும் அவருடைய நித்திய சகாக்களும் உலக மக்கள் பார்வையிலேருந்து மறையணும். இந்த காரணங்களுக்காக தான் இந்த லீலை, மௌஷல லீலையை பகவான் பண்றார். அப்பதான் இந்த வர்ணனை வருது. இவங்க செஞ்ச வைதிக கர்மங்கள், இந்த முனிவர்கள்லாம் செஞ்ச வைதிக கர்மங்கள் நிரந்தரமா புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வைதிக கர்மம். இந்த சமய சடங்குன்னு சொல்றோமே, பலநோக்கு செயல்கள் அந்த மாதிரி கிடையாது. இது மேன்மையான ஒரு விஷயத்த செஞ்சாங்க. செஞ்சுட்டு இங்க ஒரு விஷயம் வருது, ஒரு வார்த்தை வருது. பகவான் துவாரகையில சுயமா நிக்கிறாரு, கூடவே காலஸ்வரூபமாக இருக்கிறார். ஏன்னா பகவான் பல இடத்துல சொல்றாரு, பகவத்கீதையில சொல்றார், காலோஸ்மி, நானே காலமாக இருக்கிறேன். காலம்ன்றது வந்து யமன் மாதிரி, எல்லாத்தையும் மாத்திரும், எல்லாத்தையும் அழிச்சிடும், எல்லாத்தையும் முடிச்சிடும். அப்ப காலஸ்வரூபமாக அவரே இருக்கிறார் அவங்க சொந்தக்காரங்களோட. யாரா இருந்தாலும், பகவானுடைய உறவினர்களாக இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு சொல்றார். அப்ப இந்த முனிவர்கள்லாம் இந்த புண்ணிய காரியங்கள், இந்த யஜ்யத்தை பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு பிண்டகாரத்துக்கு போறாங்க. இந்த பசங்கள்லாம் இந்த எது வம்சத்துல சிறுவர்கள்னு சொல்றாங்க, ஆனா சாம்பாலாம் அப்பெல்லாம் வளர்ந்தாச்சு. எது வம்சத்தினர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிண்டல் பண்றாங்க. இந்த விஷயத்துல வந்து நம்ம பொதுவா பக்தர்கள் வந்து பல நேரங்கள்ல வந்து ரொம்ப லைட்டா இருப்போம். பெரிய பக்தர்களிட கூட அங்க வந்து ஏடாகுடமா பேசி, ஏதாவது ஒண்ணு பேசி, அப்புறமா வந்து அவங்கள மட்டமா பேசி அவங்க மனசு கோண வச்சிடுறோம். இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பக்தர்கள் கிட்ட. அப்ப இங்க வந்து பிண்டகாரத்துல இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிட்டாங்க. சாம்பனுக்கு வந்து புடவை கட்டி, ஏன்னா பின்னாடி இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, அதை இங்க காட்டுறாங்க. ஏன்னா இப்போ நித்யானந்த வம்சத்தினர்னு சொல்றவங்களாம் என்ன பண்றாங்க, நாங்கெல்லாம் புடவை கட்டிட்டு நாங்க கோபிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி தப்பான விஷயத்த செய்யும் போது, நீ கோபி கிடையாது, நீ தப்பான விஷயத்த கோபி மாதிரி உன்னை வேஷம் போட்டுக்கினீன்னா கீழே இறக்கி விட்டுருவார். அந்த கொஞ்சம் செய்யறோமே பக்தி, அது கூட இல்லாமல் செய்து விடுவார் பகவான். ஏன்னா உயர்ந்த விஷயங்களை நம்ம வந்து நக்கல் செய்யக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது. உயர்ந்த பக்தியை வந்து நான் உயர்ந்த பக்தர் அப்படின்ட்டு வேஷம் போடக்கூடாது. எதுல இருக்கிறோமோ அதுலயே இருக்கணும். அதை வந்து இந்த லீலை மூலியமாக இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்ப பிண்டகாரம்ன்ற இடத்துல வந்து இந்த குழந்தைகள்லாம் எது வம்சத்து சிறுவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, சாம்பனுக்கு புடவை கட்டிட்டாங்க. புடவை கட்டிட்டு வயிற்றுல ஒரு என்ன துணி மூட்டையோ என்ன ஒரு மூட்டையை வச்சுட்டு அவளை, அந்த சாம்பனை வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை போல வேஷம் போட்டாங்க. போட்டுட்டு நாரத முனிவர்லாம் இருக்கிறாங்க. மெயின் நாரதர் தான். பிருகு, நாரதர் எல்லாரும், அசித்தர், கண்வர், விஸ்வாமித்திரர் எல்லாம் கோபக்காரங்க தான். அவங்க எதிர்க்க போயிட்டு கிண்டல் பண்றாங்க. வேணும்னே இவங்க செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கிண்டல் பண்ணக்கூடாது. வைஷ்ணவர்கள்லாம் வந்து ரொம்ப அலட்சியமா எடுக்கக்கூடாது. அலட்சியமா எடுத்துட்டு நாம தான் கிருஷ்ணரோடய இருக்கிறோமே, கிருஷ்ணர் எவ்வளோ நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்ற ஒரு அலட்சிய மனப்பாங்கு இருந்ததுன்னா நம்மளை வந்து அது பாதாளத்துக்கு தள்ளிடும். அவங்கெல்லாம் வந்து இப்ப இந்த யதுகுலத்தினரை நாம வந்து தப்பா எடுக்கக்கூடாது. அவங்க ஒரு டிராமால வேஷம் போடுறவங்க மாதிரி. அவங்க எப்பவுமே கிருஷ்ணரோட இருப்பாங்க. அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்கள தப்பு செய்ய வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுத்து நமக்கெல்லாம் பாடம் கொடுக்குறாரு. அதனால விஷ்ணிகளை நம்ம வந்து தப்பா நினைக்க முடியாது. ஏன்னா அவங்கள தப்பு பண்ண வைக்கிறது கிருஷ்ணர் தான். ஸோ இப்போ இங்க சாம்பனுக்கு அந்த பொம்பளை வேஷம் போட்டு இந்த குழந்தைக்கு, இது வயிற்றுல வரக்கூற குழந்தைக்கு வந்து பெண்ணா ஆனா நீங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்லாம் கிண்டல் பண்றானுங்க. அப்போ வந்து இங்க நிறைய பர்பட்ல சொல்றாங்க. அந்த பொருளுரையில சொல்றார், நாம வந்து
போலியான பகவத் பிரேமை வச்சிருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அது வந்து இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். நீ பக்தி பண்ணாம விட்டுடு, பரவாயில்ல, சாதாரணமா இரு. ஆனா அந்த போலியா பக்தி பண்ணும்போது என்ன ஆகும்னா சமுதாயத்துல அது ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அதுக்காக தான் பக்தி ரசாமிர்த சிந்துல ரூப கோஸ்வாமி சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிம் வினா. நம்ம வந்து பக்தி செய்யணும் அப்படின்னா சாஸ்திரத்துல அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் செய்யணும். அதான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திரம் விதிம் வினா. வினானா இல்லைனா இது படி நீங்க செய்யலனா ஐகாந்திகி ஹரேர் பக்திர் உத்பாதைவ கல்பத்தே. அப்படி செய்யக்கூடிய போலி பக்தி. நீ சாஸ்திரப்படி பக்தி செய்யலனா உன்னுடைய போலி பக்தி இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சுமைதான், ஒரு பெரிய கேடு. நான் அந்த போலி பக்தியெல்லாம் பண்ணும்போது மக்கள் அதை பார்த்து அவங்களும் கெட்டு போயிடுவாங்க. அதுக்கு நீ பக்தியே செய்யாம இருந்துடலாம். போலியா பக்தி செய்யும்போது நிறைய பேர் அதை பார்த்து தவறான வழிக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மிகப்பெரிய பாதகமா இருக்கு. அதனால வந்து இப்ப நாங்க பக்தர்கள்னு சொல்லிட்டு தப்பா இந்த மாதிரி பகவத் பக்தர்கள்னு சொல்லிட்டு ஒரு பக்திக்கான ஒரு குவாலிட்டியும் இல்லை, ஒரு குணமும் இல்லைன்னா அவங்களெல்லாம் குயோகி, யோகி குயோகி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குயோகி வந்து அவங்களும் அழிஞ்சிருவாங்க, சமுதாயத்துக்கு அவங்க கேடு விளைவிப்பார்கள் அப்படின்றது வந்து இங்க புரியுது. பின்னாடி வரக்கூடிய சகஜிய சம்பிரதாயங்கள்லாம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் இங்க பொருளுரையில சொல்றாங்க. இந்த வயிற்றுல வர்றது பொண்ணா பையனா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது கர்ப்பத்தில் இருப்பது பெண்ணா ஆனா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் கிண்டல் பண்றாங்க. அப்ப அங்க முனிவர்கள்லாம் ஒரே சாபம், இவன் ஒரு உலக்கைக்கு ஒரு உலக்கை இந்த வயிற்றுல இருந்து வரப்போகுது, பிறக்க போகுது, அது உங்க வம்சம் அழிவதற்கு காரணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, டக்குன்னு அந்த வைத்த துணி மூட்டெல்லாம் வச்சிருக்காங்கல்ல அதை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா ஒரு இரும்பு உலக்க வருது. இரும்பு உலக்க இப்ப என்ன பண்றது? நம்ம கிருஷ்ணர்கிட்ட போனா உதைப்பார் அவர். அதனால பயந்துட்டு எல்லாரும் உக்ரசேனர் கிட்ட போறாங்க. இங்க வந்து பாருங்க, கிருஷ்ணர் தான் கடவுள், முழுமுதற் கடவுள். அவர் தான் எல்லாத்தையுமே செய்யறாரு. இருந்தப்ப கூட அவர் தான் செஞ்சார். ஆனா மரியாதை, ஒரு மன்னன் இருக்கும்போது, தாத்தா இருக்கும்போது நம்ம ராஜாவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான், கிருஷ்ணருக்கே அவர் தாத்தா தானே, உக்ரசேனரை தான் அவர் மன்னனா வச்சிருந்தார். அப்போ மன்னன் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போயிட்டு அதை சொல்றாங்க. அப்போ உக்ரசேனர் என்ன சொல்றாரு, அதை நல்லா தூள் தூளாக்கி கடல்ல கரைச்சிருங்க. அது அப்படியே உலக்கையாட்டம் இருந்தா தானே நம்மளுக்கு பிரச்சனை. அதை நல்லா இடிச்சு தூளாக்கி தூக்கி போடுங்கன்னு இடிச்சு 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 தூளாக்குனாங்கல்ல. அப்ப கூட ஒரு பகுதியை ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளோ இடிச்சு அதை தூளாக்க முடியுமோ தூளாக்கிட்டு கொஞ்சம் அப்படியே போட்டாங்க. அதை வந்து ஒரு மீன் முழுங்கிடுச்சு. அந்த மீனுடைய வயிற்றுல இருந்து ஜரா அப்படின்ற ஒரு இது வேடுவன் அந்த மீன் வயிற்றுல இருந்து அந்த அம்பை எடுத்து, அவனுக்கு அம்பாட்டம், அது கூரிய இரும்பு துண்டா இருந்ததுனால அதை ஒரு அம்பு மாதிரி அவன் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வைத்து கொண்டான். அவங்களுக்கு வந்து இந்த பிராமணர்களுடைய சாபம் பயமா இருந்தது. ஆனா கிருஷ்ணர் வந்து இதை மாத்தணும்னு நினைக்கல, அப்படி பேசாம விட்டுறாரு. ஏன்னா அது இந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தையும் வருது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து மாத்தலாம், மாத்திருக்கலாம். கிருஷ்ணர் தானே, கடவுள் தானே, மாத்திருக்கலாம். ஆனா அவர் மாத்தல. ஏன்னா இது நடக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். அதனால அதை வந்து ஒண்ணுமே சொல்லாம பேசாம இருக்கிறார். ஏன்னா அவர் அங்க காலமாக இருக்கிறார். அதனால பேசாம இருக்கிறார். பேசாம இருந்து இவங்களெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். இங்க பொருளுரையில வந்து அடிக்கடி சொல்லப்படுற விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி சம்பிரதாயத்துல, கடவுளுடைய சம்பிரதாயத்துல நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தங்களையே இது பெருமையாக நினைத்து கொண்டு தாங்க செய்யாத பக்திக்கு நாங்க பக்தர்கள்னு அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. அதெல்லாம் வந்து பகவானும் தண்டிச்சு கண்டிப்பார். பகவத் பக்தர்களும் இப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர், பக்தி வினோத் டாக்கூர், இவங்கெல்லாம் போலி மதங்கள்லாம் ஒழிச்சு கட்டிட்டாங்க. மாயாவாதிகளை ஒழிச்சாங்க, போலி மதங்கள் எல்லாம் ஒழிச்சு தள்ளினாங்க. இந்த மாதிரி சகஜியர்கள்லாம் பின் எடுத்தாங்க. நீங்க ரொம்ப ஆட்டெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்களை
அடக்கி வைத்தார்கள். அப்போ வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி அப்பசம்பிரதாயம் சம்பிரதாயம் இல்லாம சம்பிரதாயத்துல சரி சொல்லப்படாத விஷயங்களை செஞ்சுட்டு நான் சம்பிரதாயம்னு சொன்னோம்னா வீழ்ச்சி உண்டு. சம்பிரதாயத்துல சொல்லப்படாத விஷயங்களை நாம கூட செஞ்சுட்டு இதுதான் நான் இஸ்கான் பக்தர்கள் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு நாம வந்து தப்பான விஷயத்தை எதனா பண்ணோம்னா நாம வீழ்ந்து விடுவோம், இலக்கை அடைய முடியாது என்ற பாடத்தை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதோட இந்த அத்தியாயம் முடியுது. இந்த பிராமணர்களுடைய சாபத்தினால எது வம்சத்தினர்லாம் ஆடி போய் நிற்கிறாங்க. என்ன ஆகும்ன்ற பயம் வந்து அவங்களுக்குள்ள வந்துடுச்சு. இதை எப்படி அவங்க அழிந்தார்கள்ன்றது 30வது அத்தியாயத்துல சொல்லப்படும். இப்போ வேற ஒரு விஷயத்த இங்க அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். மாதாஜி, ஆ, இரும்பு உலக்கைன்னா அது எவ்வளவு பெருசு இருக்கும்ல மாதாஜி? அது எப்படி வயித்துல வச்சிருப்பாங்க? வயித்துல வைக்கலையே, சும்மா துணி தானே சுத்தின்னு வந்தான். நீங்க பிரிச்சு ஆனா பாருங்க அதை உங்களுக்கு. எடுக்கும்போது விளக்குல வந்தது இல்ல. அப்புறம் வந்திருக்கு, ஹரே கிருஷ்ணா. வந்துச்சு. ஓகே மாதாஜி. ஏன்னா பிராமணர்கள் வந்து நல்லதும் சரி கெட்டதும் சரி விஷயங்கள் வந்து உருவாக்க முடியும். முனிவர் கொடுத்த சாபத்தினால வந்தாச்சு. ஆ, அவர்களால விஷயங்களை உருவாக்க முடியும். வார்த்தைகள்ல வந்து இப்ப தண்ணின்னு சொன்னாங்கன்னா தண்ணி வர வைக்க முடியும். அவங்களுக்கு பவர் இருக்கு. ஓகே கர்த மாதாஜி, தேங்க்யூ. பவர், அந்த ஹரே கிருஷ்ணா பவர்ல மாதாஜி. சொல்லுங்க. நான் ஹேமலதான்னு. மாதாஜி, ம் நேத்து எங்களோட சத்சங்கம் நடந்தது. அதுல வந்து ம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதாவது கிளாரிட்டி இல்ல. அத கொஞ்சம் கேட்கலாமா மாதாஜி? பட் இந்த கேட்கலாம் இந்த டாபிக்ல கேட்கலாம், கேளுங்க கேளுங்க. அதாவது என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த ஆஹ் ஆஹ் அந்த இது இருக்கு இல்லையா, மேல ஆன்மீக உலகத்துல அந்த எப்படி வரிசையா இருக்குன்னு தெரியல. அதாவது நாங்க அந்த கிருஷ்ணா புக் படிக்கிறோம். அதுல வந்து இந்த காரணோதய சாயி, அதுக்கு கீழே வந்து க்ஷீரோதக சாயி, முதல்ல விரிவாங்கம். அந்த விரிவாங்கம் தெரியல மாதாஜி. அந்த பிக்சரும் அவ்வளோ கிளியரா இல்ல. அந்த விரிவாங்கம் மட்டும், கிருஷ்ணரோட விரிவாங்கம் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் மாதாஜி. நான் போய் எங்களோட சங்கத்தை சொல்லுவேன். இது வந்து நீங்க சொல்றது இது வந்து ஆன்மீக உலகத்துல இல்ல, பௌதிக உலகத்துல. புரியுதுங்களா? பௌதிக உலகம் இல்ல மாதாஜி, கோலோகம் மேல அதுக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் விரிவாங்கம் வந்து பலராமர் சங்கர்ஷ்ணர் அப்படி இருக்கு. அப்புறம் பார்த்தா மகாவிஷ்ணு வைகுண்டத்திலயும் இந்த மாதிரி சங்கர்ஷ்ணர் அவர் இருக்க மாதிரி காட்டியிருக்கு அந்த பிக்சர்ல. அப்புறம் அப்ப அந்த தீரோகத கோலோகா சார்ட் வச்சுங்கிறீங்களா? அது ஒரு தனி பாடம் மாதாஜி. கோலோகாம் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சார்ட் இருக்கு, அதை பத்தி கேக்குறீங்களா நீங்க? ஆமா, ஹரே கிருஷ்ணா தான் மாதாஜி. அது வந்து பெரிய பாடம் மாத்தாது. அது ஒரு வாரம் பாடமா நடத்துறாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச புரிஞ்ச விஷயத்துல உங்களுக்கு வந்து சொல்றேன். கிருஷ்ணர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பலராமர். பலராமர் கிட்ட இருந்து தான் வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், அனிருத்தர், பிரத்யும்னர்னு 4 பேர் விரிவங்கங்கள் வராங்க. இதுல வந்து சங்கர்ஷ்ணர்ல இருந்து திருப்பியும் ஒரு வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர்னு இன்னும் ரெண்டாவது விரிவாங்கம் வராங்க. அதுல இருந்து தான், அந்த சங்கர்ஷ்ணர்ல இருந்து தான் மகாவிஷ்ணு வராரு. மகாவிஷ்ணு தான் காரணோதக சாய் விஷ்ணு. 2 பேரும் ஒண்ணுதானா? மகாவிஷ்ணு காரணோதக சாய் விஷ்ணு ஒண்ணுதான். அப்ப அந்த காரணோதக சாய் விஷ்ணு தான் வந்து காரண கடல்ல சயனித்திருக்கிறார். காரண கடல் அப்படின்றது வந்து ஆன்மீக உலகத்துக்கு வெளியோ, பௌதிக உலகத்துக்கும் வெளியோ பார்டர்னு கூட சொல்லிக்கலாம். அது எப்படின்னு எனக்கு இன்னும் சரியா கிளியரா தெரியல. ஆனா அது காரண கடல்ன்றது அதுதான். அப்ப அந்த காரண கடல்ல இருந்து அவர் மூச்சு இழுக்கும் போது உலகம் அழிக்கப்படும். பௌதிக உலகம், ஆன்மீக உலகம் அப்படியேதான் இருக்கும். மூச்சு விடும்போது பௌதிக உலகங்கள் 1 2 கிடையாது, நிறைய. இப்ப நாம இருக்கிறது ஒரு பிரபஞ்சம். அந்த ஒரு பிரபஞ்ச வர்ணனை தான் வந்து உங்களுக்கு 5ஆம் காண்டத்துல ஜம்பு தீப வர்ணனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபஞ்ச வர்ணனை தான் உங்களுக்கு வருது. ஒரு பிரபஞ்சத்தை மட்டும் நம்ம வச்சு பார்க்கலாம். மற்ற பிரபஞ்சங்கள்லாம் அதே மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு முட்டை வடிவில், தங்க முட்டை வடிவில் இருக்கும். அதனுடைய ஓடுகள் பத்தி கூட பார்த்தோம், நம்ம போன வாரம் பாடத்துல பார்த்தோம். அது அந்த பிரபஞ்சத்தை சுத்தி
கிருஷ்ணரும் அர்ஜுனரும் போய் விஷ்ணுவை பாக்குறதுக்கு போறாங்க இல்லையா? அப்ப அந்த ஆமா ஆமா பிரபஞ்ச ஓட்ட பிரிச்சுன்னு சோ இவங்க போறாங்கன்னு போய் பார்த்தது பார்த்ததும் இந்த காரணோதக சாயை தான், இந்த மகாவிஷ்ணுவை தான் போய் பார்த்தாங்களா பிரபு? மகாவிஷ்ணுவை தான் பார்த்தாங்க. ஓகே அப்போ ஓகே. 8 லேயர் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த லேயருக்குள்ள வந்து தான் இது இருக்கு, உலகம், இந்த பௌதிக உலகம் ஒரு பிரபஞ்சம். அந்த ஒரு பிரபஞ்சம் வந்து இந்த முட்டையில பாதி தண்ணியா கற்பனை பண்ணுங்க, கர்ப்போதக கடல். அதுல வந்து தான் கர்ப்போதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணுல இருந்து கர்ப்போதக சாய் விஷ்ணு வெளியே வர்றாரு. வெளியே வந்து அந்த கர்ப்போதக கடல்ல சயனிக்கிறார். அதுல இருந்து சயனித்தும் போது தான் இப்ப நீங்க வந்து அவருடைய நாபியில இருந்து ஒரு தாமரை தண்டு வந்ததுனால நீங்க புரிஞ்சுக்கலாம் அது கர்ப்போதக சாய் விஷ்ணுன்னு. கர்ப்போதக கடல்ல சயனித்திருக்கும் பெருமாள். அப்ப அங்கிருந்து அவர் வந்து பிரம்மாவை படைக்கிறார். அப்புறம் 17 லோகங்களும் அதுல தான் இருக்கு, இந்த தாமரை தண்டுல இருக்கு. இதனுடைய வர்ணனைகள்லாம் நீங்க வந்து நீங்க 5ஆம் காண்டம் நாங்களே பேசியிருக்கோம், அதை நீங்க பார்த்துக்கலாம். எத்தனை கடல் இருக்கு, கரும்பு கடல், இந்த சாராய கடல், பார்க்கடல். இங்க இந்த பௌதிக உலகத்துல ஒரு பார்க்கடல் இருக்கு, அதான் ஸ்வேத தீபம். அதுலதான் சிரோதக சாய் விஷ்ணு இருக்கிறார். இந்த கர்ப்போதக சாய் விஷ்ணுல இருந்து வெளியே வர்றவர் சிரோதக சாய் விஷ்ணு. அவர் தான் நம்ம அந்தர்யாமி பரமாத்மாவாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ள இருக்கிறார். இந்த சிவன் விஷ்ணு பிரம்மா சிவன் விஷ்ணுன்ட்டு மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் சிரோதக சாய் விஷ்ணு. அவர் காப்பவராக இருக்கிறார். அவரே தான் நம்ம இதயத்துல இருக்கிற பரமாத்மாவும், அவரே தான் பார்க்கடல்ல சயனித்திருக்கிறார். புரியுதுங்களா? ஓ இவ்வளவுதான் இது எனக்கு வந்து தெரியும். நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற ஜீவராசிகளுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் க்ஷீரோத சாயம், இல்ல எல்லா பிரபஞ்சம் படைச்ச அத்தனை பிரபஞ்சத்துக்குள்ளயும் இருக்கிறவரும் க்ஷீரோத சாயம்? அத்தனை அந்த பிரபஞ்சங்களை பத்தின வர்ணனை எல்லாம் சொல்லலை, இது மட்டும் சொன்னாங்க. வேற பிரபஞ்சங்கள்லாம் எப்படி இருக்கு, எத்தனை லோகங்கள் இருக்கு, இது நாம இருக்கிற ஒரு பிரபஞ்ச வர்ணனை தான் சொல்லப்பட்டிருக்குங்க. 14 லோகம், மேல 14, கீழே மேல 7, இந்த கீழே 7. பிரபஞ்சத்துக்கு தான் வந்து கர்ப்போதக சாயும் க்ஷீரோதக சாயும் இருக்காரு இல்லையா? இந்த விவரங்கள் வந்து அந்த பிரபஞ்சங்கள்ல இப்படி இருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்லல, எனக்கு தெரியல. ஓகே அப்படி இருக்கலாம், வேற எப்படி அது கூட இருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு பிரபஞ்ச வர்ணனை தான். சரி ஓகே. ஹரே கிருஷ்ண. ஹரே ஓகே கிருஷ்ணா. மாதாஜி, ஏதோ போதும். ஏதோ இதான் சொல்றதுக்கு சிம்பிளிஃபைடா எனக்கு இவ்வளவு புரிஞ்சுட்டா போதுமே நமக்கு. ஹரே இவ்வளவு கிருஷ்ண. புரிஞ்சா போதும்னு நான் நினைக்கிறேன். நீங்க டீட்டெயிலா மாதாஜி, இந்த பார்க்கணும். அவதாரம் எடுக்கிறவர் யாரு? எது அவதாரம் எடுக்கிறவர்? இப்ப நம்ம விஷ்ணு அவதாரங்கள் படிக்கிறோம், தசாவதாரம்லாம். இங்க இருந்துதான் சிரோதக சாய் விஷ்ணு தான், ஓகே அவர்கிட்ட இருந்து தான் வருது. இதுல கிருஷ்ணர் அவதாரம் கிடையாது. ஓகே ஓகே. கிருஷ்ணர் அவர் உள்ள வந்து இப்படி வெளியே வர்றாரு. எப்படி வராகர் பிரம்மானுடைய மூக்குல இருந்து வெளியே வருவார், அத மாதிரி விஷ்ணு உள்ள வந்து வெளியே வர்றவர் கிருஷ்ணர். ஆனா கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தினர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒத்துக்கலன்னா பரவாயில்ல. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அந்த கோலோகா சார்ட்டுக்கு வந்து கிளாஸ் இருக்கு மாதாஜி, யாரோ கிளாஸ்லாம் நடத்துறாங்க. சேலம் பக்தர்கள் தான் வந்து அதை உருவாக்குனாங்க. அதுக்கான பிரத்யேகமான கிளாஸ் இருக்கு. அது நான் வேணா அப்புறமா நான் படிச்சுட்டு, அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது லிங்க் வேணா அனுப்புங்க மாதாஜி. அந்த சார்ட் வேணா கொஞ்சம் எங்களுக்கு முடிஞ்சா, உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா கொஞ்சம் அந்த குரூப்ல அனுப்பினா நான் வந்து எங்க சத்சங்கத்துக்கு அனுப்புவேன். அதான் இல்ல மாதாஜி, அந்த சார்ட் எல்லாம் இதுல இன்டர்நெட்லாம் அனுப்ப முடியாது, லைவ் தான் அது. அது நான் வச்சிருக்கேன். ஏன்னா என் செவரே இல்ல, அந்த பெரிய சார்ட் அது. எனக்கு வீட்டுல அவ்வளவு செவரு இல்ல மாதாஜி, அவ்வளவு பெருசு. சில பேர் வீடுகள்ல அதை வந்து அழகா ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதுக்காக ஒரு வாரம் வகுப்பு நடத்துறாங்க. சேலம் கோயில்ல எப்பாவது அந்த மாதிரி நடத்துனாங்கன்னா நீங்க போய் கலந்துக்கலாம். அது இன்டர்நெட்லயும் இருக்கு. நானும் அந்த படிப்பெல்லாம் படிக்கல மாதாஜி, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். நான் வந்து இந்த பாடம் நடத்தும் போது, 5வது காண்டம் பாடம் நடத்தும் போது என்னால் நடத்த முடியல, என்னுடைய கணவர் தான் நடத்தினாரு. இந்த பிரபஞ்ச அமைப்புன்னு பேர் அதுக்கு, பிரபஞ்ச அமைப்புன்ட்டு அது இருக்கு இன்டர்நெட்ல, நீங்க அதை பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து காஸ்மாலஜின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறார் ஒரு பக்தர். என்னுடைய அறிவுக்கு அது கொஞ்சம் எட்டாத மாதிரி இருந்தது. நான் வந்து ஒரு சிம்பிளிஃபைடா புரிஞ்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு அவுட்லைன் தான் போட்டு பார்த்துருக்கிறேனே தவிர அது உள்ள டீட்டெயிலா நான் போய் அதை அறிய விரும்பல. ஏன்னா இவ்வளவு போதும், நாமம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை நான் ஃபியூச்சர்ல எனக்கு டைம் இருக்கும்போது அதை நான் படிச்சு
உங்களுக்கெல்லாம் பாடமாக நடத்துகிறேன். நீங்கள் வந்து நீங்கள் நிறைய பக்தர்கள் ஹிந்தியில் எடுக்கிறாங்க. இந்த காஸ்மாலஜி அப்படின்ட்டு ஒரு வகுப்பு வந்து ஹிந்தியில் கோர்ஸாக எடுக்கிறாங்க. இந்தியா எனக்கு ஒரு அந்நிய பாஷை தான். இந்திய பேச தெரிந்தாலும் அவ்வளோ டீப்பாக என்னால் அதில் புரிஞ்சு கொள்ள முடியல. கிளாஸ் நடக்குது அதுக்கு. நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அதில் சொல்கிறாங்க. நான் வந்து மாதாஜி ஏற்கனவே நிறைய மாதாஜி எனக்கு இந்த விஷயங்கள் ஷீரோதுக்கு சாயி கர்ப்போ சாயி ஒரே டவுட்டா இருந்தது. இந்த மாதாஜி கேட்டதுல எனக்கு இப்போ கிளியர் புரிஞ்சிடுச்சு ஆயிடுது. இல்லையா? ஷீரோது முதல் சாயில இருந்து முதல்ல இருக்கிறவர் காரணோதக சாய் விஷ்ணு, ரெண்டாவது காரணோதக கர்ப்போதக சாயி. சாய் விஷ்ணு, மூணாவது தான் சீரோதக சாய் விஷ்ணு. இந்த அம்புட்டு எனக்கு குழப்பம். இப்பதான் நல்லா தெளிவாச்சு. அந்த மாதாஜினால எனக்கு இப்ப தெளிவாச்சு மாதாஜி. கரெக்ட் கரெக்ட். ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அமிர்தமாய் மாதாஜி, சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. இப்போ ம். கிருஷ்ணர் அவரோட இது முடிஞ்சிருச்சுல்ல மாதாஜி, அப்பவே அவரோட அந்த பிறந்த இது யாதவ குலம். இப்ப எல்லாருமே வந்து நாங்க யாதவர்கள், நாங்க கிருஷ்ணரோட வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாதாஜி. ஆனா ஃபாலோ பண்றது இல்ல. அவங்க சொல்றாங்க, அவங்க அதத்தான் வந்து சொல்றாங்க, அததான் சொல்றாங்க. நீ ஃபாலோ பண்ணாம கிருஷ்ணருடைய பிள்ளையா இருந்தான்னா, மாப்பிள்ளையா இருந்தான்னா, மருமகனா எதுவா இருந்தா என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணர் உம் கூடவே கூட இருக்கலாம். நீ அசுரனா இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லையே அது. அதுதான் எல்லா இந்த இடத்துலயும் அத்தியாயம் யாதவர்கள். முழுக்க இந்த அத்தியாயம் முழுக்க அததான் சொல்றாங்க. சரி சரிங்க. ஆனா முழுக்க அவங்க இல்ல முழுக்க இல்ல மாதா, போலியா தான் அவங்க சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான் இல்ல நீ மாதாஜி. சம்பிரதாயத்துல வந்து என்ன பிரயோஜனம்? இப்ப நிறைய பேர் வைஷ்ணவர்கள்னு சொல்றாங்க அவங்களே. இது நித்யானந்த உம் வம்சத்தினர்னு சொல்லிக்கிறாங்க. நீ எதையுமே கடைபிடிக்காம பெண்கள் பின்னாடி பெண்கள் மாதிரி துணி போட்டுன்னு வேஷம் போட்டுன்னு திரியிறன்னா அது உனக்கு பாதகம்தான். உம் உம் பாதகம்தான். இப்ப வந்து போலி டாக்டர் மாதிரி, நான் டாக்டர், எங்க அம்மா டாக்டரு, நான் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லின்னு தெரியுற மாதிரி. ஓ கவர்மெண்ட் பார்த்தா சரி. சிறையில தான் பிடிச்சி போடுவான். நீ ஆமா. சர்டிஃபைடா, நீ சர்டிஃபிகேஷன் வாங்கினியா, நீ ஒழுங்கா படிச்சிருக்கிறியா, ஒழுங்கா மருந்து கொடுக்குறியா, உம் பிடிச்சி ஜெயிலில் தான் போடுவான். நீ போலியா வேஷம் போட்டுன்னு தெரிஞ்சினா. அதே மாதிரி தான் கடவுளும். நீ என் பேரை சொல்லி நீ ஃப்ராடுத்தனம் பண்ணினா தண்டனை தான் கிடைக்கும். உம் சரி சரிங்க மாதாஜி. ஹரே அது கிருஷ்ணா அதெல்லாம் சொல்றது சந்தேகமாச்சு. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஆ, ஆ. யதுகுலம் அப்படியே ஃபுல்லா அழிஞ்சிட்டு தானே மாதாஜி? அப்புறம் அவங்க எப்படி சொல்லுவாங்க நாங்க யதுகுலம் வந்து மத்தாங்க? இல்ல வஜ்ரநாபா இருந்தார்ல, அதுக்கப்புறம் வந்தது. ம் வஜ்ரநாபன் சொன்னேன்ல பாருங்க, அதுக்கு தான் ஆ. வஜ்ரநாபனை பத்தி சொன்னது. ம்ஹும். வஜ்ரநாபா வந்து இருக்கிறாரு. ஒரே ஒருத்தர் மட்டும் விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் அழிஞ்சிடுறாங்க. வஜ்ரன் அப்படின்னு படிச்சோமே. ஆஹா. இன்னைக்கு கேள்வி கூட கேட்டனே, வஜ்ரன் சரிங்க. யா. பெற்றோர்கள் ஆமா. யாரு? இது ம். அனிருத்தன், தாத்தா பாட்டி அனிருத்தன், ரோஷனா, ரோசனா, அவங்களுடைய மற்றது மகனாகிய பிரசித்தி. கிருஷ்ணருடைய கொள்ளு பேரன். ம். வஜ்ரன் வந்து பேரனுக்கு பையன், கொள்ளு பேரன். யா. ம். அவர் இருக்கிறார். அதன் மூலியமா வளர்ந்திருக்கலாம், இல்ல வளராம கூட இருந்திருக்கலாம். ஆனா ம்ஹும். யாரெல்லாம் இந்த ஆடு மாடு மேய்க்கும் குளத்துல பிறக்குறாங்களோ அவங்க எல்லாம் நாங்க எது குலம், நாங்க வந்து இடையர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இடையர்களா இருக்கலாம், ஆனா நீ கிருஷ்ண பக்தனா இல்லாம இடையர்களா இருந்துகிட்டு மாமிசம் சாப்பிட்டினாலே சரியா போச்சு கதை. இடையர்களா இருந்தா கிருஷ்ண பக்தி, பாகவதம், பகவத்கீதை படிக்கணும், அது தூய பக்தர்களா வரணும். அப்பதான் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் நாங்க இடையர்கள் அப்படின்ட்டு. இல்லைன்னா வெறும் இடையர்கள் தான், எதுக்குள்ள ம். இடையர்கள் கிடையாது, ம். கோப்பர்கள்னு சொல்லிக்க முடியாது. ஆனா சில பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து அந்த இடையர்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும், நாங்க கிருஷ்ணர்துன்னு. ஆனா கிருஷ்ணருக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ம். நார்மல் மனிதர்கள் மாதிரி வாழறதுக்கு அப்ப நீங்க எப்படி கிளைம் பண்ணிக்க முடியும்? உங்களே எப்படி உரிமை கொண்டாடிக்கலாம்? ம். எங்கட குலம் இப்ப மாதிரி பிரம்ம மத்துவ கௌடியா நாங்க எங்கட குலம் சம்பிரதாயம், நாம வந்து சம்பிரதாயம். சம்பிரதாயம் இல்ல, சம்பிரதாயம். ம். இந்த குலம் மற்றது. குலம்ன்றது வந்து பிறப்புனால அமையறது மாதாஜி. ஆ ஓகே. அந்த குலத்துல பிறக்கிறது. இது சம்பிரதாயம்ன்றது வந்து சிக்ஷை, அதன்படி நடப்பது தான். இப்ப இதுல தீட்சை வாங்கிட்டு கூட அதன்படி நடக்கலைன்னா நீங்க இதுல உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்காது, ஆன்மீக சக்தி கிடைக்காது. இப்ப ஆன்மீக பரம்பரையில சொல்லப்பட்ட விஷயங்களை முழுசா கடைபிடிச்சாதான் நீங்க எம்பவர்மெண்ட் வரும். அந்த பரம்பரையின் சக்தி நமக்கு எப்படி வரும்? அதுல சொல்றத கடைபிடிச்சாதான் வரும். இல்ல தீட்சை கூட வாங்கிட்டேன், நான் கனெக்ஷன் கிடைச்சிச்சு, ஆனா நான் கடைபிடிக்கலன்னா, நிறைய பேர் தீட்சை வாங்கிட்டு ஒன்றும் செய்யலைன்னா ஒன்றும் நடக்காது, ஒண்ணுமே நடக்காது, அடிதான் விழும். ஏன்னா இதை செஞ்சுட்டு நான் இதுன்னு சொல்லிக்கிறோம் பாருங்க, அதுக்கு அடி இன்னும் நல்லா விழும். அந்த ஒரு போலியா ஹரே வேஷம் கிருஷ்ணா போறதுக்கு. மாதாஜி. கேளுங்க மாதாஜி.
நம்ம சம்பிரதாயத்துக்கும் ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கும் என்ன மாதாஜி வித்தியாசம்? அந்த Rahul இது actually இலக்கு இலக்கு அதாவது ஆன்மீக உலகத்துக்கு தான் போக போறோம். அவங்க எல்லாம் வைகுண்டம் போவாங்க, நாம வந்து கோலோக விருந்தாவனம் போவோம். அவங்க வந்து இந்த ரசம் இருக்கு இல்லையா, ஐந்து ஐந்து விதமான உறவு முறைகள்ல வந்து அவங்களுக்கு வந்து தாஸ்யம் தான். அவங்க தாசிய ரசத்துல தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. சில ஆழ்வார்கள் வந்து மாதுரிய ரசத்துல இருக்கிறாங்க, ஆனா பெரும்பாலும் அது தாசிய ரசம் தான், ஐஸ்வர்யம் தான். அதனால அவங்களுக்கு வைகுண்டம் தான். நமக்கு பயபக்தி தான். பயபக்தி தாஸ்யம் 2 ரசம் தான். நம்மளுக்கு 5 ரசமும் உண்டு. ஓகே மாதாஜி. நம்முடைய இலக்கு வந்து மாதுரிய ரசம் தான். ஆனா பிரபுபாதர் வந்து ஆரம்பத்துல மாதுரிய ரசத்தை நாங்கெல்லாம் பிரேம பக்தி தரோன்ட்டு போலியா இருக்கிறாங்களா அது சொல்லல. பிரபுபாதர் வந்து தாசிய ரசம் தான் சொன்னார். நம்ம ராதாகிருஷ்ணரை வழிபடுறோம், ஆனா தாசிய ரசத்துல தான். அவர் லக்ஷ்மி நாராயணனை வழிபடுற மாதிரி பஞ்சராத்திரிக விதியை தான் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் ராகானுக பக்திக்கெல்லாம் போகல. அது ராகானுக பக்தின்றது தானா வரும், இப்போ இல்லை. ஆனா நம்முடைய இலக்கு ராகானுக பக்தி தான். நம்ம தாசிய ரசத்துல தான் இப்ப சொல்லி தரப்படுது. நமக்கு வந்து இந்த 16 மாலைகள், ஜன்மம் சீக்கிரமா எழுந்துக்கிறது, விதிமுறைகள் இருந்தாலே அது தாசியம்தான். ஏன்னா ராகானுக பக்தியில அதெல்லாம் கிடையாது. நீங்க விருந்தாவன லீலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் காது பிடிச்சி கிள்றது, அவர் கடிக்கிறது, அவர் மேல முதுகு மேல ஏறி உட்காந்துன்னு போறது, சண்டை போடுறது, கோபிகள்லாம் என்ன அமக்களம் பண்றாங்க கிருஷ்ணரை, நீ இவனை அவனேன்னு திட்டுறாது, இதெல்லாம் வந்து ரசம். அன்பினுடைய மிகுந்த நிலை, மிகப்பெரிய நிலை. நம்மள மாதிரி சாமானியர்களுக்காக பிரபுபாதர் வந்து இது பிரேம பக்தி நான் தரேன்னு சில பேர் அப்படிலாம் போலியா சொல்லுவாங்க. நீ வாங்க, நாங்க ராதாகிருஷ்ணர் பிரேம பக்தி சொல்றோம் தரோம், அப்படி ஜபம் பண்ணும்போதே கண்ணுல இருந்து தண்ணி வருது பாருங்க, எங்களுக்கு டுக்கு டுக்கு டுக்குன்னு தண்ணி வருது, அப்படியே இது உடம்பு மயிர்கூர்ச்சி எறியுது, நாங்க இது பண்றோம். அது ஒரே நிமிஷத்துல அதெல்லாம் வருமா என்ன? வராது பக்தி மாதாஜி. பக்தியினுடைய முதிர்ந்த நிலையில ஒரு பக்தன் நிஜமாவே உயர்ந்த நிலைக்கு போகும்போது வரும். இப்ப பிரபுபாதருக்கெல்லாம் வந்தது, ஆனா அவர் யாருக்கும் காட்டிக்கல. அதெல்லாம் உயர்ந்த பக்தர்களுக்கு வரும். ஏன்னா அவரை பார்த்துட்டு எல்லாரும் அதே மாதிரி வேஷம் போட்டாங்கன்னா கரெக்ட் அதுக்காக மாதாஜி. அவங்க வந்து அதை காட்டவும் மாட்டாங்க. உயர்ந்த பக்தர்களுக்கு இருக்கும் அது, ஆனா அவங்க காட்ட மாட்டாங்க. நம்மள மாதிரி சாதாரணமாவே இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த இந்த பக்தி நம்முடைய இலக்கு, நம்ம சம்பிரதாயத்தின் இலக்கு வந்து மாதுரிய ரசம் தான். அது எந்த பிறவில வேணா கிடைக்கலாம், இந்த பிறவிலையும் கிடைக்கலாம், எந்த பிறவில கிடைக்குமோ. ஆனா இந்த அத்தியாயத்துல குறிப்பா ஒரு விஷயத்த வந்து பொருளுரையில சொல்றாங்க. எந்த ஒரு பக்தர் முக்தி பெறுவதற்கு தகுதி ஆகுறாங்களோ, ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு தகுதி ஆகுறாங்களோ, அவங்களெல்லாம் கொண்டு போய் கிருஷ்ணருடைய லீலை அடுத்து வேற எந்த பிரபஞ்சத்துல எங்கேயோ நடந்துகிட்டே இருக்குமா. பல பல பிரபஞ்சங்கள் இருக்குல்ல, அந்த பிரபஞ்சங்கள்ல வேற எங்கேயோ நடக்குது அவருடைய லீலை, அங்க போடுவாராம். ஒருவேளை அது கிருஷ்ண லீலையா இருக்கலாம், இல்ல சைத்தன்ய லீலையா இருக்கலாம், இல்ல நரசிம்மர் லீலையா இருக்கலாம். இந்த பக்தர், இந்த குறிப்பிட்ட பக்தர் எங்க போய் சேரணுமோ அங்க போவாங்க. அந்த லீலையில அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்படும். அந்த லீலையில ஒரு பக்தரா அவங்க பங்கு கொள்வார்கள். அதுக்கப்புறம் தான் ஆன்மீக உலகம். பௌதிக உலகத்துல முதல்ல ட்ரைனிங். எப்படி டாக்டருக்கு படிச்சவங்க எல்லாம் போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜூனியர் டாக்டரா வேலை பார்த்தாகணும் இல்லை 1 வருஷம். என்ஜினியருங்கெல்லாம் கூட போய் ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுக்கணும். அதில் குறைஞ்ச சம்பளம் தான், ஆனால் ட்ரைனிங் எடுத்த பிறகு தான் அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் ஆன்மீக உலகம் டைரக்ட் சில பேருக்கு தான். டைரக்டாக இங்கேருந்து அப்படியே ஆன்மீக உலகம் போனாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம்ல, துக்காராம்லாம். ஆனால் சாதாரண ஜீவராசிக்கு இங்கே போய் எழுதப்பட்டிருக்கு, பொருளுரையில் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஜீவராசி முதல்ல லீலையில் போய் பங்கு கொள்வார்கள். லீலையில் போட்டுட்டு அங்கே அவங்களுக்கு பகவான் இப்போ அயோத்தியாவாசிகள்லாம் ராமரோட மொத்தமாக அயோத்தியாவுக்கு போனாங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது மாதிரி கிருஷ்ணருடைய பக்தர்கள்லாம் மொத்தமாக கிருஷ்ணர் லீலை முடித்தோடனே அவரோட ஆன்மீக உலகத்துக்கு போவாங்க. அதில் ஒரு லீலையில் ஒரு கதாபாத்திரம் நமக்கு தரப்படும். அங்கேயும் தோத்து போகிறதுக்கு, அங்கேயும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. த்விதா மாதிரி. த்விதா குரங்கு வந்து ராமாயணத்தில் இருந்த குரங்கு தான், ஆனால் அதுக்கு கர்வம் வந்து அப்புறம் திமிர் பிடிச்சி அப்புறம் பலராமர் அடுக்கிறார் அதை. அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அங்கே போய் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஜீவனுடைய தனி சுதந்திரம் தான் அதுக்கு காரணம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள்?
நாளை வந்து வகுப்பு நடைபெறும். எல்லாரும் வாங்க. பரிக்கிரமாவை பற்றின வகுப்பு நாம் கலந்து கொள்ளலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. हरे कृष्णा, हरे कृष्णा. நன்றி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா.